அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன், அலையன்ஸே நீ இரு, அத நான் பார்த்துட்டு நான் வரேன், என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க. முதலமைச்சர் ஐயா இங்க இருந்தாருங்க. ஏன் 4 மாவட்டத்துல எப்பொழுதும் காணாத, வரலாறு காணாத மழை, மக்கள் திணறிட்டு இருக்காங்க. மத்திய அரசே எனக்கு NDRF கொடுத்து அனுப்பு, நானும் அங்க இருந்து நான் நிவாரண பணியை பார்ப்பேன்னு சொல்லாம டெல்லியில இருந்தாருங்க. இன்னைக்கு ஒரு 4 நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில், 3 நாள் கழிச்சு போய் திருநெல்வேலியில் நின்னுகிட்டு அவர் பேசுறாருன்னா நாங்க கேட்டுக்கிறோம், அந்த மரியாதை கொடுத்து கேட்டுக்கிறோம். ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க டெல்லியில இருந்துட்டு பிரதமர் ஐயாவை ஏன் மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து உங்களை பாப்பேங்க, போற போக்குல பாத்துட்டு போவேங்கன்னு அந்த தோரணையில டைம் கேட்டு, அவரும் ஐயோ தமிழ்நாட்டில இருந்து முதலமைச்சர் வந்திருக்காருன்னு ராத்திரி ஆனாலும் பணம் டைம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்து பேசியிருக்காங்க. இதுலேருந்து அவருடைய பிரையாரிட்டி என்னன்னு நான் புரிஞ்சுக்கணுமா இருக்கு. நாங்க பணம் கேட்டிருக்கோம், பெரிய அமௌண்ட் கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப நல்லது. அதுக்கு வேணுங்கிற அளவு டீம்ஸ் போயிருக்காங்க, பாப்பாங்க, வந்து இங்க உள்ளாட்சித்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுவாங்க, சொல்லுவாங்க, அதை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, இவங்க டீம்ஸ் பாத்துக்குவாங்க. ஆனா இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இந்திய அலையன்ஸோட உட்கார்ந்திருந்தார். அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன், அலையன்ஸே நீ இரு, அத நான் பார்த்துட்டு நான் வரேன், என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க. அது இல்லாம வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 12,000 16,000 எதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க. நான் அதை கமெண்ட் பண்ணல. 12,000 ஜாஸ்தின்னு சொல்ல, 16,000 குறைச்சல்னு சொல்லல. இங்க முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களா? நாங்க அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க NDRF.